திருப்பதி லட்டு விவகாரத்தில் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் ஈரோட்டில் செய்தியாளர் சந்திப்பில் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். மத்திய மோடி அரசு பல நல்ல திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 100 நாட்களில் மட்டும் 15 லட்சம் கோடி பெருமான உள்ள நல்ல திட்டங்கள் நமது நாட்டிற்கு வந்திருக்கிறது. 3 லட்சம் கோடி அடிப்படை கட்டமைப்பிற்கு மட்டுமே ஒதுக்கி இருக்கிறார்கள். புனையப்பட்டதான விசாரணை வைத்தால் தானே தெரியும். மரியாதைக்குரிய நட்டாஜி அவர்கள் அதற்கான தகவலை கேட்டு இருக்கிறார்கள். இதில் என்ன சேர்க்கப்பட்டிருக்கிறது, எந்த அளவிற்கு பாதிப்பு எடுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா அதில் பரிசோதனை முடிவுகள் தெளிவாக மாற்று பொருட்கள், விரும்பத்தகாத பொருட்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி நமக்கு அதிர்ச்சி ஊட்டுவதாக இருக்கிறது. அதனால தான் நம்ம தமிழகத்தில் கூட சொல்கிறோம், இறைவன் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த நிர்வாகத்தில் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை நாம் மறுபடியும் நாம் தமிழகத்தில் சொல்வதற்கும் காரணம் அதுதான். அதனால் இது தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டும். மத்திய அரசு இந்த விசாரணையை இப்பொழுது கையில் எடுத்திருக்கிறது. அதனால் நிச்சயமாக நியாயம் கிடைக்கும். ஒரே ஒரு ஆறுதல், சந்திரபாபு நாயுடு அவர்கள் தூய்மையான நெய் இப்பொழுது பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். அதனால் அந்த அந்த பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான். இல்லை, இப்போது அது அந்த நெய் எங்கேருந்து வருகிறது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அண்ணன் சேகர்பாபு என்ன சொல்கிறாருன்னா, அது ஆவின் நெய் தான் பயன்படுத்தப்பட்டது, அதில் சுத்தமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கான முழுமையான தகவல் தமிழக மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். இப்போ நீங்கள் அந்த பேட்டியில் கூட பார்த்தீங்கன்னா, ஏதோ அதில் சிலவற்றை அவர்கள் மாற்றி சொல்வதை போல தோன்றுகிறது. அதனால் பழனி பஞ்சாமிர்தமும் நாம் நினைக்கும் அளவிற்கு தூய்மையாகத்தான் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பது எனது கருத்து.